ஓகே 21ஆம் நிமிஷத்துக்கு வருவோம். ஸோ பார்த்துட்டோம். நாங்கள் ஃபர்ஸ்ட் 2 வீடியோ பார்த்துருப்பேங்க. 21வது வந்து மேலமைப்பு சம்பந்தமான ஒரு கேள்வி உண்டு. இப்ப கூட்டு பொருள் ஒன்று இதில் வச்சிருக்கான். அவ்வளோ சின்ன வித்தியாசம். மற்றபடி எந்த எஃபெக்டும் இல்லைங்க. இப்ப அமிழ்ந்த ஆழம் H என்ன சரியா? இதுக்கு மேல இன்னொரு உடல் ஒன்று இருக்கு. இது 9 சென்டிமீட்டர். இங்க வந்து 1 சென்டிமீட்டர். இதை குறுக்கோட்டு பிறகு தந்துடலாம். அப்ப முறையே இது 600 இது 2000 அடர்த்தி முறையை சொல்லலாம். 600 2000 இது நீராம் இது அடர்த்தி 1000. பட் இந்த கேள்விக்கு வந்து சப்போஸ் இப்ப இந்த கேள்வி வந்து இந்த குற்றி இப்ப என்ன சொல்ல இதே குற்றி இதை மாதிரி வச்சு கேள்வி ஒன்று வந்திருக்கு. நீங்க பாஸ் பேப்பர்ல பாத்துருப்பீங்க. ஒரு மரப்பலகம் இருக்குது, அதுக்கு மேலே ஒன்று வச்சோம் வளையா திண்ம குட்டியோட வச்சோம். 2017 பாருங்க ஒரு பெலூன் ஒன்றுல கீழே கட்டி தான் கொட்டிருக்கு. ஏன்னா அந்த குட்டியோட கனவுலையும் காணிச்சு கொள்ளைங்களான்ற மாதிரி. சோ இப்ப டிரெக்டா எச்சக்கண்ண மாதிரி ஒரு நார்மலோட கல்வி ஒன்று கட்டுங்க. இந்த கஷ்டமும் இல்லை. அவங்களுக்கு யூஸ் அவன் எம்ஜி. சோ எனக்கு யூக்கு போனதும் அமிழ்ந்த கனவளவு H. ஏ குறுக்கூட்டு பரப்புண்டா AH ஆழம் V வந்து இது வந்துட போகுது. ப்ரோக்கு 1000. ஸோ 10 3 4 சாரி 1000 போடுவோம். 1000 இன்டு G. இவ்வளவுதான் என்ன உங்களோட மேலுதவி. இது எதுக்கு சமன்? நிறைக்கு சமன். ஏன்னா இந்த பொருள் மிதக்குது. அப்ப இதர நிறை என்னன்னு சொல்லி பார்த்தேன்னு சொன்னா இதர கனவளவு A இன்டு 6 A இன்டு சாரி A இன்டு 9 உயர 9 A இன்டு 9 600 G பிளஸ் இதர நிறை A இன்டு 1 A இன்டு 1 2000 G. இப்ப பாருங்க எல்லாத்துலயும் AG வெட்டுப்பட்டா 1000 H சமன் 600 தர 9 பிளஸ் 2000 இருக்கும். சோ இதுல நீங்க ஷார்ட் பண்ணி H கண்டீங்கன்னா உங்களுக்கு H வரப்போகுது 7.4 சென்டிமீட்டர். சோ நார்மலான ஒரு ஐடியா யூசபிள் எம்ஜி வச்சு கேட்டிருக்கான். எந்த கஷ்டமும் இல்லை கேள்வியில. சோ கேள்வி பை மிஸ்டேக் ஆயிருக்கேனும் இல்லைன்னு சிலவங்க வந்து இதை மொத்த கனவுல போட்டு இதை போடாம பெருக்கி இருக்கேனும். சோ இப்படியான சில மிஸ்டேக்ஸ் இந்த கழிப்பில விட்டுருப்பீங்க. பட் நான் நினைச்ச மட்டும் எல்லாரும் மோஸ்ட் ஆஃப் த எல்லாருமே செஞ்சுப்பேன். இந்த கேள்வி சரியா தான் செஞ்சிருப்பீங்க. ஏன்னா அவ்வளவு லேசான கேள்வி உண்டு. ஓகே, அடுத்து 2020 வந்த கேள்வியை தான் அடுத்த கேள்வியை போட்டிருக்கான். ஒரு இருமுனைவு சந்தி டிரான்சிஸ்டர் அடிக்கடி செயற்படாவே மாசுபடுத்தப்பட்ட செறிவுகள் முறையே NE NB NC இவற்றுள் எது உண்மையானது? அப்ப 2020 டிரான்சிஸ்டர் வந்து கேட்டிருப்பாங்க. பாருங்க, இருமுனைவு சந்தி டிரான்சிஸ்டர் NP. இப்ப இதுல பேஸ் எமிட்டர் கலெக்டர். இப்ப இதுல அது மாசுபடுத்தப்படுவது முறை NA NE NB NC சொல்லி சொல்லுவான். இதுல எது சரின்னு சொல்லி கேட்கான். சரியா? மாசுபடுத்தப்பட்டுள்ள செறிவுகள் முறையே ஒரு இருமுனைவு சந்தி டிரான்சிஸ்டரின் காலி அடி சேகரிப்பான் ஆகியவற்றில் மாசுபடுத்தப்பட்ட செறிவுகள் முறை. மாசுபடுத்தல் சொன்னா உங்களுக்கு தெரியும். இங்க வந்து PN ஜங்ஷன் இருக்கு. உங்களுக்கு தெரியும் இங்க PN ஜங்ஷன் இருக்கு. சொன்னா NPN டிரான்சிஸ்டர் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா NPN. அப்ப இதுல பாத்தீங்கன்னா PN ஜங்ஷன் இருக்க போகுது. அப்ப PN ஜங்ஷன்லாம் மாசுபடுத்தலாம் செய்வோம். அப்படி சொல்லி சொன்னா என்ன செய்வோம்? கொண்டு வந்து இன்னொரு இதை வந்து போடுவோம். துளைகளை அதாவது என்ன செய்ய மூலக்கூட்ட மூலகங்கள் பொஸ்பரஸ் அதுகளை போட்டு நம்ம மாசுபடுத்த செய்வோம். அதை நெகட்டிவா பாசிட்டிவா மாத்துன்னு சொல்லி அந்த மூலத்தை சேர்க்கத்தை பொறுத்து நீங்க ஆரம்பத்திலே படிச்சிருப்பீங்க. அதுதான் PN ஜங்ஷன் உருவாத PN ஜங்ஷன் என்ன வந்து அதுல இதை மாடிஃபை பண்ணி வந்ததுதான் உங்களோட இந்த டிரான்சிஸ்டர். கிளியரா? அப்ப இந்த டிரான்சிஸ்டர்ல வந்து மாசுபடுத்த விட முடியும். இப்ப நீங்க ஜஸ்ட் எல்லாத்தையும் மறந்துட்டு யோசிங்க. மாசுபடுத்தினா என்ன நடக்குது? ஒன்று இலத்திறன் கூடும். இல்லைன்னு சென்ஸ் துளைகள் கூடுது. ஒன்று மறையேற்றம் கூடுது, இல்ல நேரேற்றம் கூடுது. அப்ப இந்த மாசுபடுத்தியதால நாம என்ன செய்யும்? எடிஷனலா அதுக்குள்ள ஏற்றத்தை உருவாக்கும். அப்ப ஏற்ற பாய்ச்சல் கூடுதலா இருக்கும். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இதுக்குள்ள வர மின்னோட்டம் IC, இதுக்குள்ள வர்றது IB. இது ரெண்டும் சேர்ந்து போறதுதான் இந்த IE சொல்லு. அப்ப இங்க IBயையும் ICயும் ஒப்படைச்ச எந்த மின்னோட்டம் கூட? IC கூடவே ஆக்டிவ் மோட்ல IC கூட இருக்கும். அப்ப IC மின்னோட்டம் கூட இருக்கும், IBயை விட. அப்ப IE வந்து எப்படி இருக்கும்? இது ரெண்டே விட கூட இருக்கும். அப்ப இந்த மின்னோட்டத்தை நான் ஆர்டர் பண்ணீங்கன்னா IBயை விட
ஐசி பெருசு. ஆனா இதுக்குள்ள வந்துடும் ஐபிஎம் ஐசியும் சேர்ந்தே போதும். சோ ஐசியோட ஐ எப்படி இருக்கும்? பெருசா இருக்கும். அப்ப மின்னோட்டம் செல்வது உங்களுக்கு தெரியும், ஐ சமன் வாணி. அப்ப இந்த நேரம் உங்களுக்கு மின்னோட்டம் போகணும் சொன்னா அங்க ஏற்ற பாய்ச்சல் எப்படி இருக்கணும்? கூடுதலா இருக்கணும். இப்ப ஏற்ற பாய்ச்சல் கூடுதலா மாசுபடுத்தல் எப்படி இருக்கணும்? கூடுதலா மாசுபடுத்தல் இருக்கணும். அப்ப இங்க நம்பர் கூட இருக்கணும், இங்க அதோட குறைவா இருக்கணும், இங்க அதோடையும் குறைவா இருக்கணும். அப்ப கூடுதலா மாசுபடுத்த வேண்டிய இடம் வந்து எமிட்டர், அதுக்கு பிறகு கலெக்டர், அதுக்கு பிறகுதான் பேஸ். சோ இந்த இது அடி காலி சேகரிப்பான் இந்த இதுல பாத்தீங்கன்னு சொன்னா சேகரிப்பான விட காலியை கூட நம்ம மாசுபடுத்தணும், அடிய சேகரிப்பான விட குறைவா மாசுபடுத்தணும். சோ அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு சரி. ஏன்னா சில மின்னோட்டத்தை வச்சு பாருங்க, ஏன்னா மின்னோட்டத்துக்கு ஏற்ற பாய்ச்சல் தேவை. அப்ப ஏற்றம் சொன்னா துளைகளை விட்டு பாயணும். அப்ப துளைகளோ இலத்திரங்களோ உருவாக நேரம் மாசுபடுத்தல் எப்படி இருக்கணும்? கூடுதலா இருக்கணும் எமிட்டர்ல. கிளியர் ஆயுது? ஐடியா கிளியரா வழங்கிருக்குன்னு நினைச்சேன். சோ இதை வச்சுதான் இந்த நார்மலா கேட்டுருக்கு. அதுக்கு நிறைய பேர் குழம்பிட்டு இருந்தாங்க, ஏன்னா கண்டுபிடிச்ச கஷ்டம்னு மாதிரி. சோ ஐ திங்க் இப்போ உங்களுக்கு எல்லாம் கிளியரா இருக்கும். ஓகே, 23வது கேள்விக்கு போ. இருபத்தி மூணாவது கேள்வியை பொறுத்த மட்டும் 12 வோல்ட் பேட்டரி ஒன்று வச்சிருக்கு. இங்கால 100 ஓம் தடை, இங்கால 50 ஓம் தடை. இங்கால அப்படியோ வருது. இந்த இடத்துல 70 ஓம், இந்த இடத்துல 20 ஓம், இப்படி சேர்ந்துருக்கு. 70 ஓம், 20 ஓம், 50 ஓம், 100 ஓம். ஃபைன். இது ரெண்டுக்கும் இடையில வோல்ட் மானியை போட்டு வச்சிருக்காங்க. பாருங்க, வோல்ட் மானி பிளஸ் இங்க மைனஸ் இங்க. இப்ப இது சாரி மைனஸ் இங்க. இப்ப இது என்ன விஷயம் சொன்னா, வோல்ட் மானில ஒரு பிள்ளைக்கு வாசிப்பு எடுக்க தெரியுமான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கிளியரா இருக்கும். வோல்ட் மானில ரீடிங் வந்து வோல்ட் மானில பிளஸ் முனையில் உள்ள அழுத்தத்துக்கும் மைனஸ் முனையில் அழுத்தத்துக்கும் இடையிலான வித்தியாசத்தை தரும். சரியா? பிளஸ் முனையில் உள்ள அழுத்தத்துக்கும் மைனஸ் முனையில் அழுத்தத்துக்கும் வித்தியாசம். எம்பியர் மானிக்குள்ள மின்னோட்டம் போகும். சோ அதை நீங்க பாத்துக்கணும். இந்த வோல்ட் மானியை வந்து செய்யணும், அழுத்த வித்தியாசத்தை தான் இங்க தரப்போகுது வோல்ட் மானிய ரீடிங். சரியா? இப்ப இதுல ரீடிங் தான் உனக்கு. இப்ப இது 12 வோல்ட். அப்ப இதுக்கும் இதுக்கும் குறுக்க 12 வோல்ட் போகுது. இப்ப நான் இதை காணதுக்கு என்ன நம்ம செய்ய, இந்த இடத்த புய்த்தொடுப்பு செய்ய. அப்ப இந்த புள்ளியில 12 வோல்ட் சொன்னா சொல்லி ஷுவர் கிளியரா? இப்ப இந்த 12 வோல்ட் இந்த 50க்கும் 70க்கும் பிரிஞ்சு போகும். அப்ப இதுக்குள்ள 7 வோல்ட்டும் இதுக்கு 5 வோல்ட்டும் பிரிஞ்சு போகும். எனவே பாருங்க, இரண்டும் குறுக்க 12 வோல்ட் வரப்போகுது. அப்ப இதுக்குள்ள 7 வோல்ட் சொன்னா இங்க 0னா இந்த இடத்துல என்ன அழுத்தம் எடுக்கணும்? 7 வோல்ட் எடுக்கணும். அப்ப இங்க 12னா இங்க 12. சோ 12ல இருந்து 7 போனா 5, இதுக்குள்ள வரப்போகுது. கிளியரே? இங்கால 12 வரப்போகுது. அப்ப இதுக்குள்ள 10ம் இதுக்குள்ள 2 வரும். இதுக்குள்ள 2னா இந்த இடத்துல 2 இருந்திருக்கும். அப்ப பாருங்க 12 2 இதுக்குள்ள 10 வருது. இப்ப பிளஸ் முடிவத்துல 7 வோல்ட், மைனஸ் முடிவத்துல 2 வோல்ட். அப்ப ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன வரப்போகுது? வோல்ட் மேல ரீடிங் என்ன வரப்போகுது? 7 மைனஸ் 2 5 வோல்ட் ஆயிடும். சப்போஸ் இந்த கேள்வி ஓகே பிளஸ் 5 வோல்ட் கேள்வியை குயிக்கா முடிச்சுட்டு போயிடும். சில நேரம் இந்த கேள்வி அப்படி அமைய இல்லை. சில கேள்விகள்ல இங்க மைனஸ் பெருமானது விட வரும். அப்ப நீங்க கழிச்ச நேரம் மைனஸ் தான் போகணும். அந்த மைனஸ் சேர்ந்து பிளஸ் தான் மாறும். பரமனை மட்டும் எடுக்கப்படா அந்த மைனஸையும் சேர்த்து எடுக்க வேண்டி வரும். மைனஸ் வந்தால் இந்த இடத்துக்கு அப்படி வர இல்லை. 2 பிளஸ்ல இருக்கு, 7 பிளஸ்ல இருக்கு. சோ டிரெக்டா கழிச்சுட்டு 5 போடினா பிளஸ்ல விட வரும். சோ பிளஸ் 5 வோல்ட் இது ஆகிக்கப்படா. ஆனா சில இடங்கள்ல அப்படி வரும். அந்த நேரம் அந்த மைனஸ் புறக்கணிச்சு பரமனை மட்டும் எடுக்கணும் மட்டும் யோசிச்சிடாதீங்க. ஏன்னா மைனஸும் சேர்த்து தான் கேள்வி செய்யும். ஓகே, ஓகே. நான் 24வது கேள்வி நான் எப்படி ஐடியாவை சொல்லியேன்னு கொஞ்சம் செய்யுங்க. எனக்கு பேப்பர்ல செய்ய வேண்டியது இங்க நான் வழங்கப்படுத்துவது நேரம் நீங்கள் இருந்தா செஞ்சு காட்டேன், இல்லைன்னா இப்படிதான். இப்ப என்னன்னா எக்ஸ் இருக்கு தானே, இதுக்கு நேர டொட்டல் லைன் வரையும். சரியா? இப்போ உங்களுக்கு தெரியும் இது ஒரு பிராக்டிக்கலா இருந்துச்சு, பிறகு இந்த பிராக்டிக்கல் ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் தியரியா இருக்கு. ஒரு பொருளை இருவை மத்த நாம காணுங்கன்னா என்ன செய்வோம்? பொருளை கட்டி தொங்க விடுவோம். தொங்க விட்டா என்ன செய்ய போகுது? அதாவது தொங்க விட்டா அந்த இழுவை மேல இருக்க போது நிறக்குகள் இருக்க போது ரெண்டும் ஒரே தாக கோட்டுல பரமன் சம திசையில எதிராக இருக்கணும், சமநிலை இருக்கத்தான். அப்ப அந்த இலையை நீங்க நினைச்சு விட்டீங்கன்னு சொன்னா இதுல ஏதாவது ஒரு புள்ளிலாம் என்ன செய்ய போகுது? எம்ஜி தாக போகுது, எம்ஜி நிறதாக போகுது. இந்த நிற வந்து இடம் மாறி மாறி தாக்கலாதே, இது சரி ஒரு புள்ளிலாம் இருக்கும்.
ஒரு குறிப்பிட்ட ஒரு புள்ளியில இருக்கு, இந்த புள்ளினா அந்த புள்ளி தான். இப்ப வேறொரு புள்ளி இதை மாதிரி கட்டி தோணும், அதுல இதே மாதிரி ஒரு கோட்டையும் வச்சு, அப்ப இந்த ரெண்டு கோடு சந்திச்ச புள்ளா என்ன செய்ய போகுது, உங்களுடைய ஈர்வை மையமா இருக்க போகுது. இதைத்தான் நீங்க கையாளும். இப்ப நான் இதுல கட்டி தொங்க விட்டா ஒரு கோடு ஒன்று வரையுங்க. அப்போ இந்த டீல இருந்து 3 பாக்ஸ் தாண்டி வருமே, அதனால பாத்துக்கோங்க. டீல இருந்து 3 பாக்ஸ் தாண்டி ஒரு கோடு ஒன்று வரப்போகுது. ஓகே, அதே மாதிரி டீல இருந்து அடுத்தது இப்படி கட்டி தொங்க விட்ட நேரம் டீ இங்க இருக்கு, மேலே இருக்கு. இங்க இருந்து 3 பாக்ஸ் தாண்டி தான் அந்த கோடை கூட இருக்க போகுது. அந்த கோட்டை வரைஞ்சிட்டு இப்ப வயல கட்டி தொங்க விட்டு இருக்கானே அந்த புள்ளியும் இணையும். ரெண்டும் சந்திச்ச புள்ளாவும் கூட எங்க இருக்கு, ஈர்வை மையம் இருக்கு. சோ நீங்க பேப்பர் எடுத்து செஞ்சு பாருங்க, அந்த பாயிண்ட் பி ஆ இருக்கும். பாயிண்ட் பி ஆ இருக்கும். சரியா? நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னா நான் இதுக்குள்ள போட்டோவா நான் அதை இது பண்ணினத போட்டோவா உங்களுக்கு நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்க ஃபோல்டருக்குள்ள அப்லோட் பண்ணி வச்சேன். ஸோ இந்த எம்சிக்யூ அப்படி ஸ்கிப் வீடியோ அப்படியே இது பண்ணிட்டு பேக் போய் அந்த போட்டோவை வியூ பண்ணிட்டு வாங்க வீடியோ. ஓகே, சரி 25க்கு போமே. புரவி புயற்காற்றினால் பிறப்பிக்கப்படும் காற்று இலங்கையின் குறித்த பிரதேசத்துக்கு குறுக்கே 30 ms கதியில் சென்றது. இக்காற்று பயன்படும் குறுக்கோட்டு பரப்பு 100 மீட்டர் உடைய ஒரு கூரை உள்ள வீட்டின் மீது சென்றிருந்தால் காற்று காரணமாக கூரை மீது உண்டாக்கிய உயர்த்தும் விசை யாது? வீட்டினுள்ளே இருக்க வழி அசையாமல் உள்ளது எனவும் அடர்த்தி 1.3 எனவும் கொள்ளும். ஓகே, இப்ப இந்த பெர்னோள்ளியின் கோட்பாடு 2022 பேட்ச் கொஞ்சம் இந்த ஹைட்ரோல வர இந்த பாட்டு கொஞ்சம் அப்சர்வேஷனை கூடுதலா கொடுங்க. ஏன்னா 2018 கேள்வி லாஸ்டா வந்து அதுக்கு பிறகு என்ன இல்ல. சப்போஸ் உங்களுக்கு வரையும் இல்லைன்னு சொன்னா அடுத்த இதாக்கு 23க்கு வரையும் அடுத்த இயருக்கு சம்டைம் உங்களுக்கு அப்படி இது மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா ரொட்டேஷன் மோஷன் வரதுக்கான சான்ஸும் இருக்கு. ஏன்னா ஒரு அப்சர்வேஷன்ல பார்க்க நேரம் லைட்டா. ஸோ அதுக்கு இப்போ நீங்க ப்ரிப்பேர்ட் ஆகிக்கிறது என்ன பொறுத்தவரை பெஸ்ட். பிறகு ப்ரிப்பேர்ட் ஆகிறத விட ஆரம்பத்திலேயே சம்பந்தமான இதுகள் எடுத்துட்டோம் சொன்னா ஒரு லேசா இருக்கு. ஏன்னா கடைசி எக்ஸ்பெக்டேஷனை சார் மாதிரி தந்து அதை ஏமாந்து போறத விட இப்பவே அந்த எக்ஸ்பிரஷன்ல கெஸ்ட் பண்ணி அதுக்கான ஃபோக்கஸை கொஞ்சம் கூடுதலா கொடுத்துட்டும் மற்ற விஷயங்களை கவர் பண்ணிட்டு லாஸ்ட் டைம்ல ஓவரால் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்க நேரம் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் கூடுதலா இருக்கும். ஓகே, இப்ப கூரை நடக்க போன சொன்னா வழியறி வரும், இப்படி போகும். இதுக்குள்ள சாதாரண வளிமண்டலம் நமக்குமே இருக்கும். இப்ப எனக்கு இந்த இடத்த பொறுத்த மாட்டில பெர்னோள்ளியின் கோட்பாடு நான் யூஸ் பண்ண சொன்னா ஒரு அருவிக்கோடு தான் இருக்கும். எனக்கு அருவிக்கோடு பாயலாம். அருவிக்கோடு பாய இந்த குரங்கு மரத்துல இன்னொரு மரத்துக்கு பாய மாதிரி பாஞ்சுனா போயிடலாம். ஒரு அருவிக்கோடு அந்த அருவிக்கோடு தான். அப்ப இந்த அருவிக்கோடு தூரம் உள்ள ஒரு புள்ளி எடுக்கேன். சாதாரண வளிமண்டலம் நமக்கு மீது இருக்க போதும். இந்த இடத்துல நமக்கு வந்து நான் பீன்னு சொல்லி எடுக்கேன். அப்ப இந்த தூரம் இந்த உயரமாட்டத்தை நெக்லிஜிபிள் புறக்கணிச்சதும் இந்த உயரமாட்டத்தை நம்ம புறக்கணிப்போம். அப்ப இங்கே நான் பெர்னோள்ளியின் கோட்பாடு யூஸ் பண்ணா இங்க பாய் வளிமண்டலம் நமக்கு இந்த இடத்துல அதாவது அசையாத வழி, தூரத்துல அசையாத வழி. சோ half dv squared 0 இருக்கும், hdg 0. இங்க வந்துச்சுன்னா p plus half dv squared இருக்கு. கிளியரா? அப்ப இங்க வர அமுக்க மாற்றம் என்ன? ஏன்னா அமுக்க மாற்றம் என்ன? phi minus p. இதுக்குள்ள வர அமுக்க மாற்றம் phi minus p. phi minus p எதுக்கு சமம்? half dv squared சமம். அப்ப என்ன அமுக்க மாற்றத்துக்கு எது எடுக்கணும்? half dv squared எடுக்கணும். அப்ப இங்க கேட்டது விசை. அப்ப இது தூக்கப்படும் சொன்னா இந்த அமுக்க மாற்றத்தால ஒரு விசை வந்து கூட்டப்பட்டு இருக்கும். இதுதான் உயர்த்துதல் விசை இருந்திருக்க போகுது. அப்ப அந்த எஃப் என்ட்ருக்கு சமன்னா அந்த அமுக்க மாற்றத்தை பலித குறுக்கோட்டு பரப்பாலும் இருக்கும். இப்ப பலித ஒரு பக்கத்துல குறுக்கோட்டு பரப்புன்னு சொல்லி இருந்தா நீங்க 2 ஆளை பிரிஞ்சிருக்கணும். ஆனா பயன்படும் குறுக்கோட்டு பரப்புன்னு சொல்லி மொத்த குறுக்கோட்டு பரப்பு தந்ததால 2 ஆளை பிரிக்க அவசியம் இருக்கா? இல்ல. சப்போஸ் 50 ஒரு சைட்ல இருக்கு அப்படின்னா கூறன்னு சொல்லி 2 சைட் கூற இப்படி தெளிவா சொல்லி இருக்கும். அப்ப அதே 2 ஆளை பெருக்க வழி வந்திருக்கு. இங்க அப்படி ஒரு அவசியம் இல்லை. ஏன்னா ஒன் சைட் மட்டும் தான் பேசுறான். சோ சாரி ஃபுல் டோட்டல் கிராஸ் செக்ஷன் மட்டும் தான் பேசுறான். சோ அதனால பெருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப half d v squared into a. சோ f என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா half d க்கு 1.3 v squared 30 வர்க்கம் 900 a வந்து 100. அப்ப இதை நீங்க ஷார்ட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 5.85 தர 10 4 நியூட்டன் சொல்லி வரப்போகுது. இந்த விசையை இதுல தொழிற்பட்டு இருக்கும். சரியா? சில நேரம் இந்த கேள்வி நார்மலா நீங்க ஒர்க் பண்ணிட்டீங்க. இன் ஃபியூச்சர் இந்த கேள்வியில கூரைக்கு வெயிட்ட தந்து கேள்வி வைப்பான். அப்ப கூரைக்கு வெயிட்ட தந்து கேள்வி கேட்டான்னு சொன்னா f மைனஸ் w அப்படின்னா எப்படின்னா கூரைக்கு வெயிட்ட தந்து விலையுள் விசை யாதுன்னு சொல்லி கேள்வி வைப்பான்.
வினையில் விசை யாருன்னு சொல்லி கேட்க நேரம் எஃப் மைனஸ் டபிள்யூ. இப்ப நீங்க கண்ட விசையில இருந்து நிறைய கழிச்சு விட்டா வாரதான் விலை விசை இருக்கும். சோ எஃப் மைனஸ் டபிள்யூ இந்த இடத்துக்கு ஆன்சரா கொடுக்கணும். கிளியரா? ஓகே. சரி, அடுத்த வேலைக்கும் 26வது வேலைக்கு வாங்க. ஆரையும் அடர்த்தி ரோவையும் உடைய ஒரு சிறிய திண்ம திரவத்துளி அசையாத வழியில் முடிவு வேகம் வியுடன் விரிகிறது. வலியின் பிசுமை குணகம் நீட்டாவாகவும் அதே வேளை வலியின் அடர்த்தி புறக்கணிக்கலாம். அன்லைன் பண்ணுங்க, வலியின் அடர்த்தி புறக்கணிக்கலாம். என்ன சொன்னா நீங்க முடிவு வேகத்துக்கு ஒரு சாப்பாடு எடுத்து வச்சிருப்பீங்க. V7 2a² நீட்டா ரோ மைனஸ் சிக்மா இன்டு ஜின்னு சொல்லி இது சூழல்ல ஊட்டத்தின் அடர்த்தியை கான்சன்ட்ரேட் பண்ணி தான் நாம எடுத்திருக்கோம். இப்ப என்ன சரியா வலியின் அடர்த்தியை புறக்கணிச்சே இருக்கும். அப்ப திரவத்துளி வருதுன்னு சொன்னா உங்களால மேலு விசை இல்ல, பிசுக்கு விசை எஃப் தாக போகுது, திரவத்துளி வெயிட் தாக போகுது. முடிவு வேக நிலைமையில இந்த எஃப்பும் எம்ஜியும் எப்படி இருக்க போதும்? சமனா இருக்க போகுது. அப்ப எஃப்க்கு எனக்கு என்ன போடலும்? 6π நீட்டா ஏவிய போடலும், இங்க ஆர் அடர்த்தி ஆறுன்னு சொல்லலாம், சோ ஆற போடலும், சாரி ஆறுன்னு சொல்லலாம், ஆற போடலும். அதே நேரம் எம்ஜிக்கு பதில் என்ன போடலும்? 4 π ஆர் கணம் ரோ ஜி, அடர்த்தி ரோன்னு சொல்லுவான், ரோ இன்டு ஜி. இப்ப இதுல நான் வி எடுத்துருச்சுன்னா வி சம எதுக்கு சமனா இருக்க போகுது பாருங்க. 4 பையன் வெட்டுப்படுற போகுது. சோ 6 சொன்னா 2 சுருக்கி 2 9 வர போகுது. r² ரோ ஜி 9 நீட்டா. இதுதான் இந்த நிலைமைக்கான முடிவு. சரியா? இதுதான் இந்த நிலைமைக்கான முடிவு. இப்ப ஃபர்ஸ்ட் b a என்ன சொன்னா v proportional to r². சரிதானே? b proportional to r². a சரி. b பாருங்க, ரோக்கும் நேர் விகிதம். ஓகே, b proportional to ரோ, அதுவும் சரிதானே? ஓகே. c பாருங்க, நீட்டாக்கு நேர் மாறு விகிதம். அப்ப v proportional to 1/, நீட்டா. நீட்டாக்கு எப்படி இருக்க போகுது? நேர் மாறு விகிதம் இருக்க போகுது. கிளியரா? அப்ப abc எல்லாம் இங்க உண்மையானதா இருக்குது. சோ நார்மலான ஒரு கேள்வி. இந்த ஈக்குவேஷன் நீங்க எடுக்கீங்களான்னு சொல்லிதான் இங்க உள்ள விஷயம். ஓகே, 27வது வாங்க. அதுவும் நார்மலா கேள்வி காட்டியிருக்கான். மின்காந்த அலைகள் பற்றிய பின்வரும் கூட்டுக்கள் முன்வைக்கப்படுத்த கூட்டுக்களை வருது. சோ மின்காந்த அலைகள் சொல்லி குறுக்களை இதுக்கு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு. முனைவாக்கம் அடையும், மற்ற அலைகளுக்குள்ள எல்லா இருக்கும். இதுக்கும் இருக்கு. எக்ஸாம்பிள் லைட் வேவ்ஸ் எடுத்துக்கலும், எக்ஸ்ட்ரே வரும், இது வரும், அந்த அலை ரேஞ்ச் ஆர்டர் இதெல்லாம் குயிக்கா ஞாபகத்துக்கு வந்துடணும். அப்ப அவை குறுக்கலைகள் அல்ல நெட்டாங்கலைகளாக இருக்கலாம். கண்டிப்பா மின்காந்த அலைகள் எல்லாம் குறுக்கலை. ஆனா குறுக்கலை எல்லாம் மின்காந்த அலையா இல்ல. இப்ப இலையில போறதும் குறுக்கலை தான், அது மின்காந்த அலையா? இல்லைன்னு சொன்னா ஒரு இலையை வைப்ரேட் பண்ணி விட்டா போறதும் குறுக்கலை, அது மின்காந்த அலையா இல்ல. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லணும்? மின்காந்த அலைகள் எல்லாம் குறுக்கலை, ஆனா குறுக்கலை எல்லாம் மின்காந்த அலை இல்ல, அவை நெட்டாங்கலைன்னு சொல்லி சொல்லலாம். சோ பில குறுக்கலைகளாக அல்ல நெட்டாங்கலை. குறுக்கலைகளாக இருக்கலாம், கண்டிப்பா இருக்கும் குறுக்கலையா தான். ஓகே, பி அவை செலுத்தப்படுறதுக்கு ஒரு ஊடகம் தேவை. மின்காந்த அலைகள் செலுத்துறதுக்கு ஊடகம் தேவையில்லை. ஏன்னு சொன்னா வெற்றிடத்திலையும் பயணிச்சு 3 தர 18 ms நேரத்துல வெற்றிடத்திலையும் பயணிச்சுன்னு. சோ தேவையில்லை. அவை மின்னணு காந்தப்புலத்தின் திரும்பல் செய்யப்படுவதில்லை. அவை மின்னணு காந்தப்புலத்தினால் திரும்பலுற செய்யப்படுவதில்லை. மின்புலத்தின் காந்தப்புலத்தை என்ன செய்யாது? டேர்ன் ஆகாது. சரிதானே? மின்புலத்தால காந்தப்புலத்தாலையும் டேர்ன் ஆகாம போகும். சோ அதால இது அந்த இதை சொல்லியிருக்காங்க. அவை மின்னணு காந்தப்புலம், அதாவது மின்காந்த அலைகளை பத்தி பேசிருக்கான். மின்காந்த அலைகள் சொன்னா உங்களுக்கு தெரியும், மின்புலத்தும் காந்தப்புலத்தும் திரும்பல் அடையாது. சோ திரும்பலுற செய்யப்படுவதில்லை. பின்னர் கூட்டுக்களை கருது. சோ சி மட்டும்தான் இந்த இடத்துல உண்மையானது, மற்றதெல்லாம் பிழையானது. சரி, ஊடகம் ஒன்று கட்டாயம் தேவைன்னு சொல்லினா தேவையில்லை, அது கட்டாயம் குறுக்களை தான். இந்த நெட்டாங்கலை பத்தி பேசுறேன். சோ அதுவும் இல்லை. சோ நார்மலான ஒரு கேள்வி. சரி, அடுத்தது நீங்க ரேடியேஷன் படிச்சிருந்தா இன்னும் நல்லா கிளியரா இருக்கும். சோ படிச்ச இல்லைன்னு சொன்னா டசன்ட் மேட்டர், நீங்க அதை பத்தி யோசிச்சு வரலாம். இது சும்மா உங்களோட கெமிஸ்ட்ரி தாக்கம் மாதிரி பாருங்க. U92 இது ஒரு கருப்பிளவுல நடக்க போறது. இது நீங்க எடிஷனலா கொடுத்து கருப்பிளவு செய்யுங்க. அப்ப இது பவர் பிளான்ட்ல நடக்க செயற்படுதான். இது இங்க 0 1 நியூட்ரன் செல்ல வந்த கூட 0 1 ஆயிருக்கும். சோ இது அடிச்சுன்னு வாரது எக்ஸ்னு சொல்லிதான் 44 102
வைன்னு சொல்லுறது ஏ ஒன்று இருக்கா 131 பிளஸ் பி இன்டு என்ன. சரி, இப்ப இத ஒரு கெமிஸ்ட்ரி தாக்க மாதிரி தான். இப்ப இந்த என்னன்னு சொல்லுறது நியூட்ரல். நியூட்ரலுக்கு வந்து பி இன்டு எனக்கு 1 0 என்னோட கோடல் எப்படி. சோ இந்த நம்பரை கூட்டுத்தொகை இங்காலோட நம்பர் கூட்டுத்தொகை சமனா இருக்கும். அப்ப பாருங்க 235 231 236 102 131 நீங்க கூட்டினீங்க சொன்னா 234 சாரி 233. அப்ப 233ஓட பியோட பெருக்கி கூட்டணுமே பிளஸ் பி. பி எத்தனை இருக்கணும், பி 1 இருக்கணும் இல்லையா, பி வந்து 1 இருக்கணும். சோ கொஞ்சம் இருங்க, சாரி 33 36. சோ பி வந்து 3 இருக்கணுமே, சாரி பி வந்து 3 இருக்கணும். 33 36. சோ பி வந்து 3 இருக்கணும். அப்ப பி வந்து 3. கிளியரா, பி கண்டுபிடிச்சிடும். ஏ கண்டுபிடிச்சோம்னா கீழே நம்பர்லாம் சேமா இருக்கணும். அப்ப 92 இங்க 0 சோ வராது 44 பிளஸ் ஏ. 92 வரணும் என்னடா எத்தனை வந்து இருக்கும் 48 வந்து இருக்கணும். அப்ப ஏ வந்து 48 இருக்கும். ஏ வந்து 48 இருக்கும். நார்மலான ஒரு கேள்வி. ஏஎம்பிஏ கண்டுபிடிச்சு சும்மா கெமிஸ்ட்ரியில உள்ள தாக்கத்தை வச்சு பார்த்தீங்கன்னா சரி. கிளியரா, இது வந்து கருப்பிலவு அந்த கருவொன்றல் கதிர் தொழிற்பாட்டோட வந்து வர செயற்பாடு தான் இது. ஆல்ரைட், அடுத்த வேலைக்கு போறேன். 29வது. ஒரு உலோக மேற்பரப்புல ஒரு நிற சிவப்பு நீலம் சிவப்பு மஞ்சள் ஒளிகள் தனித்தனியாக ஒளித்தப்படுகின்றன. பின்வரும் கூட்டுகளை காட்டுக. சிவப்பு ஒளி இலத்திரன்களை வெளியேற்று. ஓகே, இது வந்து ஒளி இலத்திரன் செயற்பாடு. ஒளி இலத்திரன் சொல்லி என்னன்னு சொன்னா, ஒரு உலோக மேற்பரப்பு நம்ம குறித்த மீட்டர் இருக்கு ஒரு கதிரால அடிச்சு அதுல இது இலத்திரன் காலம். இந்த செயற்பாடு தான் நாம லைட் அந்த ஒளி இலத்திரன் வெளியே சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல சிவப்பால் அடிச்சாங்களாம், மஞ்சள் அடிச்சாங்களாம், பச்சை அடிச்சாங்க. அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு இந்த நிறங்களுக்கான இது தெரிஞ்சிருக்கும். நான் விஜயோர நான் எப்படி எழுதினா FEND மீட்ரன் சக்தி முறிவு சுட்டி விலகல் கோணம் கீழ் நோக்கி அதே வச்சுட்டு போ. ஷார்ட் ஆர் நோட் விடுறாரு. அது CV லெம்டா. இதன் சேம்ஸ்னா மேல் நோக்கி கூட்டிட்டு போ. சேம்ஸ்னா அவதி கோணம், V வேகம், லெம்டா லைனியா. இது மீட்ரன் சக்தி முறிவு சுட்டி விலகல் கோணம். சரியா, இது கீழ் நோக்கி அதே வச்சுட்டு போ. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒளிமின் விளைவுண்டு சென்சர்னா நீங்க அடிச்ச சக்தி HFனா பை வேலை சார்புக்கு ஒரு பகுதி போகும். அடுத்தது KEMX இயக்கப்பாட்டு சக்தி, ஒளி இலத்திரங்கள் இயக்கப்பாட்டு சக்திக்காக பயன்படுத்தப்படும். ஏங்க KEMX போலன்னா நம்ம சக்தி இழப்பு நடக்குது இல்லைன்னு சொல்லி எடுக்கும். ஆனா பிராக்டிகலா பார்த்தோன்னு சொன்னா அந்த இடத்துல ஹீட் ஒன்று ஜென்ரேட் ஆகும், சவுண்ட் ஒன்று வரும், லைட் ஒன்று வரும். சோ சக்தி இழப்பு நடக்க போகும். பிராக்டிகலா பார்க்கணும். அதாவது உயர் KEMX அதாவது உயர் இயக்கப்பாட்டு சக்தியை பெருமாக்கள் சொன்னா சக்தி இழப்பு இல்லைன்ற எடுக்கலாம் எடுக்கணும். அப்ப அந்த நேரம் KEMX உயர் இயக்கப்பாட்டு சக்தி இருக்கும். அதெல்லாம் நீங்க KEMX போடும். சோ இப்ப பாருங்க, சிவப்பு ஒளியிலத்திரங்களை வெளியேற்றினால் நீலம் ஒளியிலத்திரங்களை வெளியேற்றுதல் வேண்டும். சரியா, இப்ப பார்ப்போம். சிவப்பை விட நீளத்துக்கு மீட்டர் எப்படி இருக்கு, கூடுதலா இருக்கு. அப்ப சிவப்பு கொண்டிருக்க சக்தியை விட நீலம் கொண்டிருக்க சக்தி எப்படி இருக்கும், கூடுதலா இருக்கும். அப்ப சிவப்பு கலரை அடிச்சாங்களாம். அப்ப நீங்க ஒரு 10 ஜூல் 10 ஜூல் வேலை சார்புக்கு ஒரு 8 ஜூல் போகணும் எப்பவுமே. அப்ப வேலை சார்புனா இதுல கழட்டி எடுக்கிறதுக்கு தேவை. அந்த இதுதான் வேலை சார்பு. அதான் இந்த பயணம் சொல்லு. டேடிஷன் படிச்சாங்களே கிளியரா வழங்கியும் படிச்ச இல்லைன்னு இது இந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க பாருங்களேன். அப்ப அதுதான் பயணம் சொல்லி சொல்லு. அப்ப அதுக்கு ஒரு 8 ஜூல் போனா 2 ஜூல் ஏகப்பாடு சக்தியா வச்சு இருபத்தி செஞ்சு கலந்து மூவ் ஆகுது. இப்ப நீலத்தை அடிச்சோம், நீல கலரை நாம இப்ப அடிச்சோம்னு சொன்னா அதோட சக்தி மீட்டரும் கூடவா இல்லையா, மீட்டரும் கூட E7 HF பிளங்கின் இதுல இருந்தவங்களுக்கு தெரியும் சக்தி எப்படி இருக்கும், கூடுதலா இருக்கும். அப்போ ஒரு 25 ஜூல கொண்டு இருக்கும், சாரி 15 ஜூல கொண்டு இருக்கும். அப்ப 8 ஜூல் போனா மிச்ச சக்தி என்ன செய்யும், இல்லத்துல வெளியேற மேலா வெளியே வேலை சார்புன்னு சொல்லியது. நீங்க அடிச்ச அந்த உலோகத்தை தங்கி இருக்கு. குறித்த ஒரு உலோகம் சொன்னா அந்த உலோகத்துக்கு வேலை சார்பு மாறுமா, மாறாது. 8 ஜூல் தான் தரும். கிளியரா, அப்ப ஏ சரி. பிய பாருங்க, மஞ்சள் ஒளியிலத்தின வெளியேற்றினால் சிவப்பு ஒளியத்தை வெளியேற்ற மஞ்சள் ஒளியிலத்தின வெளியேற்றுதுன்னு சொன்னா சிவப்பும் கட்டாய வெளியேற்றணுமா, செல்லேனுமா ஏலா. ஏன்னு சொன்னா இங்க பாருங்க, மஞ்சள் ஒளி சிவப்பு சக்தி குறவு. சக்தி குறவுன்னு சொன்னா சம்டைம் அந்த சக்தி வேலை சார்பு உடைப்பு 10 ஜூல் மஞ்சளுக்கு இருக்கு, வேலை சார்பு 8 ஜூல்னா மஞ்சள் 2 ஜூல் சக்தியோ 8 ஜூல வேலை சார்பு கொடுத்துட்டு 2 ஜூல் ஏகப்பட்ட சக்தியோட என்ன செய்யும் ஒளியிலத்திரங்களை வெளியேற்றும். இப்ப இதே இடத்துல
சிவப்பை நான் கொண்டு போறேன், அது 7 ஜூல் சக்தி தான் கொண்டு இருக்குன்னு சொன்னா அங்க வெளியேற்றுமா? வெளியேற்ற ஏன்னா வேலை சார்புக்கே போதா. ஆகவே செல்லேலுமா? செல்லேலாம். அப்ப பி இல்ல. சி பாருங்க, நீலோடு வெளியேற்றினா சிவப்பும் அதே விஷயம். நீலத்தோட சிவப்பு எப்படி இருக்குது? குறைவா இருக்கு. கட்டாயம் வெளியேற்றுதல் வேண்டும் செல்லுவான். வெளியேற்றுமா? செல்லேலாம். கட்டாயம் செல்லுவதால வெளியேற்றுதல் வேண்டும். வேண்டும் கட்டாயப்படுதல். வெளியேற்றலாம் இல்லாமல் இருக்கலாம். செல்ல தெரியா? ஏன்னா சக்தியை பொறுத்தும் வேலை சார்பு பொறுத்தும் அந்த உலகத்துல வேலை சார்பு பொறுத்தும். அப்ப இங்க செல்லையலாம் கட்டாயம் செல்லுத்தால் பிஎம்சிஎம்பில. சோ ஏ மட்டும் சரியானது. கிளியரா இருக்கும்னு நினைச்சேன். சோ ரேடியேஷன் பார்ட்ல வாரதும் உங்களோட லைஃப்ல உள்ள இருக்க நாலேஜையும் வச்சு ஸ்மூத்தா கொண்டு போயிருப்பாங்க. ஓகே, அடுத்த கேள்வி வாங்க. 30வது கேள்வி. உருவில் காட்டப்பட்டுள்ள நன்றாக காவிடப்பட்ட கொள்கலன் ஒரு உராய வேண்டிய முஸ்லத்தினால் சிறைப்படுத்தப்பட்டுள்ளது. 100 ஓம் தடையுடைய சூழ்நிலையால் 1 ஓம்பியர் மின்னோட்டத்தை 5 நிமிடங்களுக்கு அனுப்புவதன் மூலம் அமுக்கம் மாறா அமுக்கம் 150 கனவளவு தசமிலிருந்து தசம் 5க்கு அதிகரிக்கப்படுது. உச்சக்தியில் ஏற்பட்ட மாற்றம். ஓகே, நார்மலா கேள்வி கேட்டிருக்கான். உங்களுக்கு தெரியும் தெர்மோடைனமிக்ஸ் ஃபர்ஸ்ட் லா அப்படின்னு சொன்னா முதலாம் விதின்னு சொல்லி நீங்க படிப்பீங்க. வெப்ப இயக்கவியலின் முதலாம் விதின்னு சொல்லி del Q சமன் del U plus del W. அப்ப இந்த சக்தியை நீங்க எப்படி வழங்கி இருக்கீங்க? சக்தி அதாவது கனவளவு அதிகரிச்சுன்னு சொன்னா செய்யப்பட்ட வேலை நேர்ல வரும். ஏன்னா கனவளவு மாற்றம் தான் தங்கி இருக்கு. இங்க மாற அமுக்கமே P into del V. அப்ப கனவளவு மாற்றம் பூஜ்ஜியம். என்ன அமுக்கத்தை மாற்றுறீங்க? கனவளவு மாற்றம் இல்லைன்னு சொன்னா அதுல வேலை செய்யப்படுதா? இல்ல. அப்ப இலட்சிய வாயுன்னு சொல்லிச்சோம்னா அங்க உச்சக்தி மாற்றம் எதுக்கு சமம் இருக்க போகுது? இயக்கப்பாடு சக்தி சமம் இருக்க போகுது. 3 கேட்டி. சோ இந்த இடத்துல வந்து நீங்க வழங்கின சக்தியை ஃபர்ஸ்ட் காணும். வழங்கின சக்தியை காணும் சொன்னா உங்களுக்கு சுருளோட சந்தை இருக்கு. இதுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவை. P சமன் I ஸ்கொயர் R அப்படின்னா P சமன் VI, V சமன் IR ல இருந்து I ஸ்கொயர் R ன்னு சொன்னதுதான் சுருளொன்றால வழங்கப்பட்ட இழந்த சக்தி. இந்த சுருள் ஹீட் ஆகி இழந்த சக்தி அதான் வாயுன்னு சென்றிருக்கும் பெற்றிருக்க போகுது. வாயு வலு. அப்ப I squared R into T தான் வாயு பெற்ற சக்தி. அப்ப இது எதுக்கும் உச்சக்தி மாற்றத்துக்கும் P into del V கனவுல மாற்றம் செய்யப்பட்ட வேலைக்கும் என்ன செஞ்சிருக்கும்? பயன்படுத்தப்பட்டிருக்க போகுது. அப்ப I வர்க்கம் R க்கு 1 வர்க்கம் R 100 5 நிமிடம் 5 தர 5 தர 60. இப்ப பாருங்க இது உங்களுக்கு ஜூல்ல வரப்போகுது. இது அவ்வளவும் ஜூல்ல வரப்போகுது. ஆனா இது 1000ஆல பிரிச்சாதான் இது யூனிட் கிலோ ஜூலா மாறும். ஏன்னா 10 நீங்க பெருக்கணுமே. அப்ப 1000ஆல பிரிச்சோமா இல்லையா? அப்பதான் இது கிலோ ஜூலா மாறும். ஏண்டா இங்க அமுக்கும் கிலோ பெஸ்கால இருக்கிறதால நிறைய பேர் விட்ட மிஸ்டேக் இதுகள் தான். சோ நோட் பண்ணிக்காங்க இந்த விஷயங்கள். அப்ப del U plus கிலோ பெஸ்கால எனக்கு அப்படியே பயமில்லா போகணும். ஏன்னா இதை கிலோ ஜூலுக்கு மாத்திட்டேன். 150 இன்டு கனவளவுல ஏற்பட்ட மாற்றம் என்ன? இறுதி செய ஆரம்பம். இதுதான் பிளஸ் மைனஸ் தீர்மானிச்ச போகுது. செய்யப்பட்ட வேலையா வாயு மீது செய்த வேலை? வாயுவால செய்யப்பட்டதா வாயு மீது செய்தா? கனவுல மாறுறத பாருங்க. தசம் 4 தசம் 5. அப்ப வாயு வினால் வேலை செய்யப்பட்டிருக்கு. தசம் 5 மைனஸ் தசம் 4 பிளஸ்ல வரும் அவ்வளவு. சோ தசம் 1. ஆகவே நான் இதை அப்படியே சுருக்கேன் என்ன சொன்னா இன்னைக்கு வரப்போற 30 கிலோ ஜூல் இது சமன் del U plus 15. சோ del U ன்னு சொல்லியது 15 கிலோ ஜூல் பிளஸ்ல வரப்போகுது. கிளியரா? பிளஸ்ல 15 கிலோ ஜூல் இருக்கும். சரியா? நார்மலான ஒரு கேள்வி. ஐடியா வேணும், அட் தி சேம் டைம் இந்த நாலேஜும் வேணும். செய்யப்பட்ட வேலை செய்தது கனவுல மாற்றம் இன்டு அமுக்கம். இங்க வர I வர்க்கம் R இன்டு T. இதை கிலோ ஜூலுக்கு மாத்தணும்ன்ற ஐடியா வந்து இருக்கணும். இதை வச்சுதான் செய்வோம். இதை மாத்தாட்டி நீங்க வேற விட வரும். அந்த கேள்வி வச்சு இல்ல. சோ ஒரு புள்ள திடீர்னு சொல்லி அட்டென்ஸ் ஒன்று கொடுத்துறேன். ஓகே இப்படி ஒரு விடை இல்லை, நான் போற பாதை பிள்ளைன்னு சொல்லி. பட் வச்சிருந்தான்னு சொன்னா நிறைய பேர் இன்னைக்கு அதுக்கு தான் அடிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஆன்சர் வச்சாத கண்டு அவங்களோட பிள்ளையை நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சப்போஸ் வச்சிருந்தாண்டா இவ்வளவு லேச கேள்வி எடுத்திருக்கான். வச்சிருந்தான்னு சொன்னா இந்த இடத்துல கிலோ ஜூல்ல மாத்த ஐடியா இல்லாம இல்லாடி இங்கே நீங்க ஜூலுக்கு மாத்திருக்கணும், இல்லாடி இங்கே கிலோ ஜூலுக்கு மாத்திருக்கணும். இந்த 2 ஐடியாவும் இல்லாம நீங்க இதே மாதிரி போட்டு செஞ்சுட்டு போனா இந்த 1000ஆல பிரிச்ச ஐடியால இப்படியே செஞ்சுட்டு போனா ஒரு வீடியோ வருமே. அந்த வீடியோ இருந்திருந்தா நிறைய பேர் அதான் ஆன்சரா எடுத்திருப்பீங்க. சோ கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. எல்லா வேலையும் செய்யணும்.